Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.7ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா, by using Gaussian elimination method, balance the chemical reaction equation. அதாவது இந்த chemical reaction equation-ஐ Gaussian elimination method யூஸ் பண்ணி balance பண்ணணும். அதாவது number of atoms in the reactants and products வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே positive integers வருமா? அந்த positive integers-ஐ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? Let us take x1, x2, x3 and x4 as positive integers. அப்போ இப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்? x1 C2H6 plus x2 O2, இந்த சைடு வந்து x3 H2O plus x4 CO2. இப்போ comparing carbon, hydrogen and oxygen on both the sides. அப்போ என்ன வரும்? Comparing carbon, hydrogen and oxygen on both sides. அப்போ இங்கே என்ன இருக்குது? கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன் பார்க்கலாம். 2x1. ஏன்னா கார்பன் எத்தனி? 2 atoms equal to இந்த சைட் கார்பன் எத்தனி? 1. அப்போது 2x1 equal to x4. இப்போ அடுத்து ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணலாம். இங்கே ஹைட்ரஜன் எத்தனி இருக்குது? 6. அப்போது 6x1 equal to இந்த சைடு ஹைட்ரஜன் எத்தனி இருக்குது? 2. அப்போது 6x1 equal to 2x3. அடுத்து ஆக்சிஜன் வந்து கம்பேர் பண்ணலாம். இந்த சைடு ஆக்சிஜன் எத்தனி இருக்குது? 2. அப்போது 2x2 equal to இங்கே ஆக்சிஜன் வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்குது. அப்போது x3. அடுத்து ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது. அப்போது ப்ளஸ் 2x4. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸாக எழுதலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 2x1, இங்கே x2 இல்லை, அப்போது ப்ளஸ் 0x2, அதேமாதிரி x3 இல்லை, அப்போது ப்ளஸ் 0x3. இந்த x4 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே 3x1 வரும். அப்போது 3x1 ப்ளஸ் x2 இல்லை, அப்போது ப்ளஸ் 0x2. x3 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் x3, x4 இல்லை, அப்போது ப்ளஸ் 0x4 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? x1 இல்லை, அப்போது 0x1 ப்ளஸ் 2x2, x3 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் x3, 2x4 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக எழுதலாம். அப்போ லெஃப்ட் சைடு என்ன? ஏ, அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ரைட் சைடு வந்து 0 வேல்யூஸ் தான். அப்போது ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எழுதலாம். வேல்யூஸ் என்ன? 2, 0, 0, -1. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 3, 0, -1, 0. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 0, 2, -1, -2. இப்போது ரைட் சைடில் வேல்யூஸ் என்ன? 0, 0, 0. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன? 2. இப்போ 2ல் இதுக்கு கீழே இருக்க வேல்யூஸை நம்ம 0வாக மாற்றணும். அப்போ இந்த 3 வந்து 0வாக மாறணும். அப்போது ரோ 2 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? 2 into ரோ 2 மைனஸ் 3 into ரோ 1. ஏன்னா 2 into 3 6 மைனஸ் 3 into 2 6. அப்போ இந்த வேல்யூ வந்து 0வாக மாறும். ஸோ இப்போ இந்த ரோ 2 ரோ ஆப்ரேஷனை ரோ 2ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 3 வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 2, 0, 0, -1, 0. ரோ 3 வேல்யூஸ் என்ன? 0, 2, -1, -2, 0. இப்போது ரோ 2 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான், இப்போ தான் நம்ம பார்த்தோம். செகண்ட் வேல்யூவும் 0 தான். தேர்ட் வேல்யூ என்ன வரும்? 2 into -1 minus 3 into 0. 2 into -1 என்ன? -2 minus 0, அப்போது -2. இப்போ அடுத்த வேல்யூ 2 into 0 minus 3 into -1. அப்போது 0 plus 3, இந்த வேல்யூ வந்து 3ஆக மாறும். அடுத்த வேல்யூ 0 தான். இப்போ பாருங்கள், செகண்ட் ரோ பாருங்கள். செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன? -2. அப்போ -2க்கு கீழே இருக்க வேல்யூ 0வாக மாறணும். ஆனால் பார்த்தீங்கன்னா -2க்கு லெஃப்ட் சைட் வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ரைட் சைட் மட்டும் தான் நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். அப்போது ரோ 2 அண்ட் ரோ 3 நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அப்போது ரோ 2 அண்ட் ரோ 3 நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகும்? ரோ 1 வேல்யூஸ் வந்து சேம் தான். அப்படியே எழுதிக்கலாம். 2, 0, 0, -1, 0. இப்போ ரோ 2 வேல்யூஸ் வந்து ரோ 3 வேல்யூஸாக வரும். அப்போது 0, 2, -1, -2, 0. இப்போ ரோ 3 வேல்யூஸ் வந்து ரோ 2 வேல்யூஸாக வரும். அப்போது 0, 0, -2, 3, 0. இப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 2, அதுக்கு கீழே இருக்க வேல்யூ வந்து 0ஆக இருக்கணும். பார்த்தா 0ஆக இருக்குது ஆல்ரெடி.
அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனைன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன? 3. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அடுத்து ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போது ஹோல் மேட்ரிக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ தான். அப்போ ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன? 3. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? the system is consistent. இப்போ நம்பர் ஆஃப் unknowns என்ன? 4. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் unknowns. ஏன்னா ரேங்க் வந்து 3 வந்து லெஸ் தேன் 4. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் unknowns-ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா it has infinitely many solution. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? லெஃப்ட் சைடில் இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். இதை x1, x2, x3 and x4 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 into x1 minus 1 into x4 equal to 0. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஏன்னா x2 and x3யோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து 0 தான். அப்போது 0 into x2நாலும் 0 தான். இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். 2 into x2 minus x3 minus 2x4 equal to 0. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? மைனஸ் 2x3 ப்ளஸ் 3x4 equal to 0. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் unknowns என்ன? 4. அதனால் ஒன் unknown வந்து நம்ம ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். அதாவது let x4 equal to t அப்படின்னு எடுத்துக்கலாம். which belongs to real numbers. ஆனால் அது வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. இப்போது x4 ஈக்குவல் டு டீயை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 2x3 ப்ளஸ் 3 into x4 என்ன? t ஈக்குவல் டு 0. அப்போது x3 வந்து என்ன வரும்? அதாவது மைனஸ் 2x3 ஈக்குவல் டு மைனஸ் 3t. மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா அப்போது 2x3 ஈக்குவல் டு 3t. அப்போது x3 ஈக்குவல் டு 3/2 t. இப்போது x3 and x4 செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி x2 என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போது 2x2 மைனஸ் x3 என்ன? 3/2 t மைனஸ் 2 into x4 என்ன? t ஈக்குவல் டு 0. அப்போது 2x2 ஈக்குவல் டு மைனஸ் 2t அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 2t மைனஸ் 3/2t அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 3/2t. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2x2 ஈக்குவல் டு 2 வந்து டினாமினேட்டர். அப்போது 4t ப்ளஸ் 3t. அப்போது 2x2 ஈக்குவல் டு 4t ப்ளஸ் 3t என்ன? 70/2. அப்போது x2 வந்து என்ன வரும்? 2 கீழே போச்சுன்னா 7/2 into 2 4 ஆகும். 7/4t. இப்போ x2ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. இப்போ x1ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 2x1 மைனஸ் x4 என்ன? t ஈக்குவல் டு 0. அப்போது 2x1 ஈக்குவல் டு t. அப்போது x1 வந்து என்ன? t/2. இப்போ நம்ம x1, x2 and x3 and x4 வந்து கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம x1, x2, x3 and x4 வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வேண்டியது பாசிட்டிவான இன்டீஜர், அதாவது ஹோல் நம்பர் தான் நம்மளுக்கு வேணும். அப்போது இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம ஹோல் நம்பர்ஸாக மாற்றணும்னா இப்போ ஹையஸ்ட் டினாமினேட்டர் என்ன? 4. அப்போது நம்ம t ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 7 into 4/4. அப்போ இந்த வேல்யூ வந்து 7 ஆகும். அதாவது இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக மாறும், ஹோல் நம்பர்ஸாக மாறும். அப்போது லெட் t ஈக்குவல் டு 4. அப்போ x1 வந்து என்ன வரும்? 4/2. அப்போ x1 ஈக்குவல் டு 2. அடுத்து x2 வந்து என்ன ஆகும்? 7 into 4/4. அப்போது x2 ஈக்குவல் டு 7. இப்போது x3 வந்து என்ன வரும்? x3 ஈக்குவல் டு 3/2 into 4. 2 2s are 4. அப்போ 3 into 2 x3 equal to 6. அடுத்து x4 வந்து என்ன வரும்? x4 equal to t. அப்போ x4 equal to 4. இப்போ நம்ம x1, x2, x3, x4 ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? x1 ஓட வேல்யூ என்ன? 2. அப்போ 2c2h6 ப்ளஸ் x2 என்ன? 7. அப்போது ப்ளஸ் 7o2. இந்த சைடு வந்து x3 ஓட வேல்யூ என்ன? 6. அப்போது 6h2o ப்ளஸ் x4 ஓட வேல்யூ என்ன? 4. அப்போது ப்ளஸ் 4CO2. வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கார்பன் வந்து இங்கே எத்தனை இருக்குது? 4. இப்போ இந்த சைடில் எத்தனை இருக்குது? 4. அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 6 into 2 12.
இப்போ இந்த சைடில் 6 into 2 12. அப்போது 12 12 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து இங்கே எத்தனை 7 into 2 14. இந்த சைடு வந்து 6 + 4 into 2 8. அப்போ 6 + 8 14. அப்போ இந்த சைடும் 14 இந்த சைடும் 14. அப்போ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு பை யூஸிங் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.